அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. ஒண்ணும் இல்ல, நீ பதறாத. ஒண்ணும் இல்ல. இருங்க, நீங்க பேசிட்டு இருங்க. நான் உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். ஓனர், உங்க அண்ணன் என்ன சொல்றாரு? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்ல, நம்ம வீடு கட்ட பிளான் பண்ணும்போது தானே இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. ஆமா, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல. நம்ம ஏன் வீடு கட்டுறதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. ஓ, பண்ணலாம் பண்ணலாம். நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிடலாம் முருகா. கரெக்ட் தான். ஆனா அப்பா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? வர நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். வந்துடுவார், கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் தான் இருக்கிற ஃப்ரெண்டு சாரு, அவரை வச்சு நம்ம சமாளிப்போம். இல்லை, இவரு தான் தெரிஞ்சிருப்பேன் மாமாவோட பிளான்லாம். இவர் சொன்னா கூட்டம் வந்துட போறாரு. என்ன சார், கூட்டு வர மாட்டீங்க? கண்டிப்பா கண்டிப்பா கூட்டு வந்துடுவேன். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு சின்ன வீடு கட்டிடலாம்டா. சின்ன வீடு குட்டியா ஒரு வீடுடா. ஏய்யா அக்கா, ஒரு 6 மாசத்துல இந்த வீட்டை கட்டி முடிச்சிடணும்க்கா. ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாங்க. கட்டிடலாம். ஏங்க நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? வேண்டாம், உங்க கூட சாப்பிட்டா நீங்க ஏன் பிளேட்லயே போட்டுட்டு இருப்பீங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் அத்தை கொடுப்பாங்களா? அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க, நாங்களாம் சேர்ந்து அப்புறமா சாப்பிடுறோம். அப்படின்றீங்க? இருக்கட்டும். மச்சான் மச்சான், வாங்க சாப்பிடலாம். சத்யா குடும்பமே எம்ஜிஆர் குடும்பம் மாதிரி அடுத்தவங்க சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்குற குடும்பம். நான் ஏன் அதிகமாக சாப்பிட்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல வேலை வெட்டிக்கெலாம் போக மாட்டேன்னா பசிக்காது. இப்போ வேலை வெட்டிக்கு போகிறேன்னா கபகபன்னு பசிக்குது. டேஸ்ட் வேறு சூப்பராக இருக்கா, அதான் யாத்தி நாளைக்கு காலி பண்ணுறேன். அடடடா, நீங்க இவ்வளவு விளக்கம் எல்லாம் சொல்லவே வேண்டாம் மாப்பிள்ள. நீங்க நிறைய சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம். கரெக்டா சொல்றீங்கண்ணா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது தனி டேஸ்ட் தான். ஆனா எனக்கு பழகி விட்டதே என் ஓனர் அம்மா தான். ஏன் நீங்க அங்கேயே உட்காந்துருக்கீங்க? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரிஞ்சி தான் பண்ணிருக்கேன். ஏமா, பெருசுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இது ரெடிமேடாக ஒரே ஒரு பதில் தான் இருக்கும். அதாவது அத்தை மாமாவுக்கு பிரிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிஞ்சை நம்பாளி சாப்பிட்டுருப்பாரு. சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு. மாமா அத்தை கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அத்தை இவர்கிட்ட கேட்குறாங்க. ரைட்டா? ஆமா மாப்பிள்ள, அதான். பாத்தியா? அதான். அஞ்சலி, நீ சாப்பிட வரலையா? வா சாப்பிட. இத வந்துட்டமா. உள்ள வரலாமா? நான் மகேஷ் ப்ரோ, வாங்க 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 வாங்க. பிரிஞ்சி சூப்பரா இருக்கு, கப்புடு சாப்பிடுங்க வாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? இல்ல அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயமா. ஓ, இப்போ வக்கீல வச்சு மிரட்ட போறியா என்ன? என்ன என் மேல கேஸ் போட போறியா? அப்படியெல்லாம் பண்ணா
நான் உன் கூட சேர்ந்து வந்து வாழ வந்துருவனா என்ன? இல்ல அஞ்சலி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மரியாதையா வெளியே போ. நான் உன் கூட சண்டை போடவோ இல்ல உன்னை கொடுமைப்படுத்தவோ இங்க வரல. நான் என் வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். அந்த தப்பெல்லாம் என்னால முடிஞ்சதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு பெரிய தப்பு அர்ஜுன், இங்க வா. நீ கூட வர்றதுக்கு தயங்குறல்ல? நான் உனக்கு இதுவரை பண்ண துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன மன்னிச்சிரு. ஆனா நான் உன்னோட சொத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டு நான் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த சொத்தை நான் எவ்வளவு உரிமை கொண்டாடினாலும், அதுல எவ்வளவுதான் என்னோட உழைப்பு இருந்தாலும், அது என்னோட அடையாளமே இல்லை. அதான் அந்த சொத்தை திரும்பவும் அர்ஜுன் கிட்டே ஒப்படைச்சிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். திரும்பவும் சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. நான் மன்னிக்கிற தப்பெல்லாம் செய்யல. நான் உனக்கு பண்ணது துரோகம், கொடுமை. ஆனா இப்ப நான் திருந்திட்டேன். மனசார நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். மா அஞ்சலி, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஒரு காலத்தில் மகேஷ் தப்பான ஆள் தான். நானும் மகேஷும் நிறைய சண்டை போட்டிருக்கிறோம். ஆனால் ஒருத்தன் தப்பாகவே இருந்துருவானா? அவர் தான் அவர் வாயாலே சொல்கிறார்ல அவர் மாறிட்டாருன்னு. எனக்கு தோணுது அவர் தெரிஞ்சிட்டாருன்னு. இப்போ எங்களுக்கு மட்டும் தோணா பத்தாது. நீ ஒரே ஒரு வாய்ப்பு அவருக்கு கூட. நீ என்ன பண்ண, கொஞ்ச நாள் கூட பழகிப்பாரு. ஒரு வேளை அவர் திருந்தவா பழையபடி இருந்தாலும் தோணுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண சொல்லு, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் எல்லாருமே உனக்கு சப்போர்ட். என்ன மாமா, சாம்பிளுக்கு வாழ்ந்து பார்க்க சொல்றீங்களா? அவன் கூட வாழ்ந்ததெல்லாம் எனக்கு போதும். நான் அனுபவிச்ச கஷ்டத்தை இப்ப வரைக்கும் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வரைக்கும் என்ன சித்திரவதை பண்ணிருக்கான். அவன் நல்லது பண்றன்னு என் பக்கத்துல வந்தா கூட அவன் பண்ண டார்ச்சர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ப்ளீஸ் மாமா, எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மகேஷை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க. ஓனர், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நானே குஸ்ட்டு ரவுடி மாதிரி தெருவில் சுத்தின்னு இருந்தவன். உங்களால தானே இன்னைக்கு மனுஷனாவே மாறி நிற்கிறேன். ஓனர், நான் திருந்திட்டேன்னு நீங்க நம்புறீங்களா ஓனர்? என்ன மாத்த சொல்ல அந்த மகேஷை மாற்ற முடியாதா என்ன? ஓனர், உங்க அன்புக்காக யார் வேணாலும் மாறுவாங்க ஓனர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகேஷ் கம்ப்ளீட்டா மாறிட்டார் ஓனர். அவருக்கு நீங்க ப்ளீஸ்